வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள். பங்குனி உத்தரத்தின் சிறப்பு. பங்குனி உத்தரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, மாதத்தின் அதாவது தமிழ் மாதத்தின் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். தமிழ் மாதத்தின் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும், உத்திரம் நட்சத்திரம் அதாவது 27 நட்சத்திரத்துல உத்திரம் நட்சத்திரமும் ஒண்ணா சேர்ற நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்து நாள்ல நிறைய சிறப்பான தெய்வ அம்சங்கள் நடந்திருக்கு. அதாவது அம்மை பார்வதி அம்மைக்கும், அப்பன் சிவபெருமானுக்கும் திருமணமான நாள் இந்த பங்குனி உத்திரம் நாள். நம்மளுடைய ஈசன் அதே மாதிரி நம்மளுடைய எம்பெருமாள் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து உங்களுக்கு சபரி வாசன் சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்த நாளும் இன்னைக்கு தான். அப்பன் முருகன் அம்மை தேவயானைக்கு திருமணமான நாளும் இதே நாள் தான். இந்த மாரி தெய்வ அம்சங்கள் கூடிய நாள். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகர் கோவிலுக்கு தான் நெறைய பேர் போய் சாமி கும்பிடுறத நான் பார்த்துருக்கேன். ஆனா, அந்த முருகர் பிறப்புக்கு முன்னாடியே, ஐயப்பன் பிறப்புக்கு முன்னாடியே, அப்பன் சிவனுக்கும், அம்மை பார்வதி தேவிக்கும் திருமணமான முதல் பங்குனி உத்திரமும் உத்திர நாள் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் சிவபெருமான் கோவிலுக்கு அதாவது நெறைய பேர் முருகர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. முருகனை கும்பிட்ட விசேஷம்னு கும்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சிவபெருமானையும், பார்வதி தேவியும் ஒண்ணா இருக்கிற ஆலயத்துக்கு போய் வணங்குறாங்களோ, அன்னைக்கு கேட்டது, நினைத்தது எல்லாமே நடக்கும். ஏன்னா, சிவனும், பார்வதியும் அப்படின்னா, சூரியனும், சந்திரனும், இரவும், பகலும் நம்மளுடைய உலகம் முழுவதும் அவங்க தான் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்தியும் கொண்ட சிவபெருமானும், அனைத்து உலகையும் ஆட்சி செய்யும் அன்னை ஆதிபராசக்தியும் ஒன்றா சேர்ந்த நாள். இன்னைக்கு சிவபெருமானும், பார்வதியும் ஒண்ணா இருக்கிற ஆலயத்துக்கு போனா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், தீராத துன்பம், வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். முருகர் கோவிலுக்கு போலாம். போனாலும் சிவபெருமானுக்கு இணையான நாள் இன்னைக்கு இருக்காது. சிவபெருமான் முருகர் கோயிலுக்கு கல்யாணம் ஆன நாளும், அவர் காட்சி தந்து அருள் புரியிற நாளும் இன்னைக்கு தான். சபரிவாசன் ஐயப்பன் பிறந்த நாளும் இன்னைக்கு தான். திருமண கோலத்தில் முருகன், வள்ளி தேவயானையோட காட்சி குடுத்த நாளும் இன்னைக்கு தான். சிவனும், பார்வதியும் சேர்ந்து நமக்கு வரம் குடுக்கும்போது, இந்த உலகத்துல தீராத பிரச்சனையும் நமக்கு தீரும். நமக்கு வராத செல்வம் வரும். அனைத்து தடையும் நீங்கும். வாழ்க்கையில நிம்மதியும், செல்வமும், செல்வாக்கும் நிலைத்து தங்கும். வாழ்க்கை வளமாகும். முடிஞ்சா சிவபெருமான் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நீங்க வாழ்க்கையில நினைக்கிறது எவ்வளவு தடைகளா இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாழ்த்துக்கள்.